பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஜும்மா நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ரமலானுடைய கடைசி ஜும்மாவாக இருந்து கொண்டிருக்குது. இந்த நாள்ல இந்த 3 விஷயத்தை தான் அல்லாஹ் நம்மள இடத்துல எதிர்பார்க்கறான். எவ்வளவோ ஸ்பெஷலான அமல்கள்லாம் செஞ்சிடறீங்க, ஆனா ஜும்மா நாள்ல இதை செய்யணும் அப்படிங்கறது நிறைய பேர் என்ன பண்றாங்க, விட்டுறாங்க. அந்த 3 விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு வலியுறுத்தி வீடியோவே போடுறோம். முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த நாள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வம் ஊட்டுவாங்க. ஆர்வம் ஊட்டுறதுன்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு இந்த நாள் எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கறதே சொல்லுவாங்க. இந்த நாள் தான் பாத்தீங்கன்னா மறுமை நிகழக்கூடிய நாளாக இருக்கு. இன்னும் இம்மையில மட்டும் இல்ல, மறுமையிலையும் ஜும்மா நாள் சிறப்பிக்கப்படும். இன்னும் உலகம் அழியக்கூடிய நாளா இருக்கிறதுனால இந்த நாள்ல எப்போதுமே வாரம் முழுவதும் உலகத்துக்காக வாழ்ந்தாலும் ஜும்மா நாள் மறுமையை நினைத்து வாழுங்கன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்களாமா. அதனால சஹாபாக்களை என்ன சொல்லியிருக்காங்க, அமல்கள்லயே ஈடுபடுங்க. மறுமை நிகழும் நாளில் அமல்கள் அதிகமாக செய்வதும் அமல்களை கொண்டு அலங்கரிப்பதும் நமக்கு கடமையா இருக்கு. அப்ப அமல்கள்னு பொதுவா சொல்லிட்டாங்க. ஆனா என்னென்ன அமல்கள் இருக்கு? இந்த நாள்ல நம்ம தொழுகலாம், இந்த நாள்ல நம்ம பாத்தீங்கன்னா திக்ர் செய்யலாம், துவா செய்யலாம், இன்னும் சதக்கா செய்யலாம், இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல அமல்கள் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தீனுடைய விஷயத்த கத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த ரமலானா இருக்கிறதுனால நம்ம நோன்பும் வச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது பல சிறப்புகள் நமக்கு ரமலானின் காரணமாகவும் இந்த ஜும்மாவுடைய காரணமாகவும் நமக்கு கிடைக்குது. அப்ப அமல்களை அதிகப்படுத்துறதா முதல் அமலே. என்ன அதிகப்படுத்தணும்? நம்ம இதுவரை வாரம் பூரா செஞ்சதை விட அதிகமா எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் நேத்து வரை பார்த்தா இவ்வளவுதான் ஓதுனேன், இவ்வளவுதான் தொழுதேன், ஆனா இன்னைக்கு நான் அதிகமா ஓதிருக்கேன் குர்ஆன்ல ஜுசு, இன்னைக்கு நான் பார்த்தா அதிகமான திக்ர் செஞ்சிருக்கேன், இன்னைக்கு நான் 2 ரக்காத் நஃபில் அதிகமா தொழுதிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்து 2வது அமல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் பாவ மன்னிப்பிற்கான நாளாகவும் இன்னும் துவா ஏற்கப்படக்கூடிய நாளாகவும் இருக்கு. பாவ மன்னிப்புங்கிறது ஒரு விதத்துல ஒரு துவா தான். இருந்தாலும் துவா அப்படிங்கிறது உலக தேவைகளையும் உள்ளடக்கி இருக்கு. அதனால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு துவாக்களும் ஏற்கப்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இந்த நாள்ல அதிகமா பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க, அஸ்தோஃபிருல்லாஹ் ஓதிட்டே இருங்க. அது இல்லாம துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லா இடத்துல, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு அருள் புரி, எனக்கு ரஹ்மத் செய், எனக்கு அழகு கொடு, ஆரோக்கியத்தை கொடு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. யா அல்லாஹ் எனக்கு நல்லபடியா திருமணம் நடந்துடணும், யா அல்லாஹ் எனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துடணும், அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருங்க. அடுத்தது மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த நாள்ல நம்ம ஓத வேண்டிய ஸலவாத். நிறைய பேருக்கு தெரியுது ஜும்மானா ஸலவாத்துன்ட்டு, ஆனா என்ன ஓதுறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய ஓதுறதே கிடையாது. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் ஓதுறோம். இல்ல அப்படியே ஓதுனாலும் கூட தொழுகையில தான் ஓதுறோமோ தவிர தனியா நிறைய பேர் ஓதுறது இல்ல. நபியின் பெயர் கேட்டா மட்டும் ஸலவாத்து சொல்றோம், ஆனா மத்த நேரத்துல செய்யறது இல்ல. ஆனா ஜும்மா நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க, தேர்ந்தெடுத்து 100 தடவை 80 தடவைன்னு சொல்லிட்டு ஸலவாத்தை ஓதுங்க. எந்த ஸலவாத் வேணா ஓதலாம். ஜும்மாக்குன்னு கூட ஒரு ஸலவாத் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஸஹீஹான அறிவிப்பு கிடையாது. அதனால நீங்க எந்த ஸலவாத் ஓதுனாலுமே நன்மைதான். அது ஓதுனாலும் சரி, வேற எது ஓதுனாலும் சரி. இன்னும் நபி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, தரூதே இப்ராஹிம் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா தரூதே இப்ராஹிம் ஸலவாத்தை கூட ஓதலாம். நம்ம தொழுகையில அத்தையாத்துல ஓதுவோம்ல, அந்த ஸலவாத் தான். அதை நம்ம தனிமையில ஓதணும். அதாவது தனிமையில என்ன அர்த்தம்னா தொழுகை இல்லாத நேரத்திலையும் ஓதணும் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த நாள்ல அதிகமா ஸலவாத் செஞ்சு, துவா செஞ்சு, இஸ்திக்ஃபார் செஞ்சு, நல்ல அமல்களை செஞ்சுவாங்க. இதுதான் இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய மிக சிறப்பான அமல்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். இன்னும் பாத்தீங்கன்னா இன்றோடு நமக்கு ரமலான் முடியுது. ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால அப்படியே பழைய லைஃப் போயிடாதீங்க. என்ன பண்ணுங்க, உங்களே கட்டுக்கோப்பா வச்சுக்கோங்க. நம்ம இந்த ரமலான்ல எப்படி தொழுதோம், எப்படி இபாதத் செஞ்சோம், எப்படி ஹராமானதை விட்டு விலகி இருந்தோம்னு யோசிச்சு அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்லயும் இபாதத் செய்யுங்க. நோன்பை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே கடைபிடிக்கலாம். இந்த நாள்ல நம்ம நோன்பு வச்சிருப்போம், அந்த நாள்ல நம்ம நோன்பு வைக்க மாட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாத்தையுமே நீங்க கடைபிடிங்க. அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு நேர்வழி கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கோங்க. யா அல்லாஹ், ரமலான் முடிய போது என்னை வழிகேட்டுல கொண்டு போயிடாத, என்னை உன்னுடைய பாதுகாப்புலயே வச்சிரு, நான் தீனை விட்டு விலகி போகாம ஹராமானது பக்கம் போகாம என்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுவாங்க. அல்லாஹ் உங்களை என்ன பண்ணுவான், நேர்வழியில வைப்பான். அல்லாஹ் காப்பாத்துவனாக. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.